இது வாக்கு வங்கிதான் என்று வாதிடுவதற்காக வழக்கறிஞர் திரு பாலு அவர்களை அழைக்கிறேன். திரு பாலு அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக இலவசத்தை எதிர்க்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மை. இலவசங்கள் என்ற பெயரில் வழங்கப்படுவதை தான் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இலவசங்கள் என்ற அடிப்படையில் இல்லாமல் அதை சேவையாக தமிழ்நாட்டில் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். குறிப்பாக தமிழ்நாட்டில் கல்வி, மருத்துவம் மற்றும் விவசாயம் இந்த 3 துறைகளுக்கு மட்டும்தான் இலவசங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். மிக மிக அவசியமானது. 45% கொண்ட விவசாயிகள் தமிழ்நாட்டில் பெரும் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் விவசாயம். ஆனால் அந்த விவசாயிகளுடைய இன்றைக்கு நிலை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடனிலே வாழ்கிறார்கள், வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை முன்னேற்றுவதற்கு இன்றைக்கு எந்த விதமான திட்டமும் இல்லாமல் ஒரு கவர்ச்சிக்காக எளிதில் அந்த வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த இலவசங்கள் அறிவிக்கப்படுகிறது. 2006ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் இலவச வண்ண தொலைக்காட்சியை முதலில் கொண்டு வந்து அதிலிருந்துதான் இந்த இலவசங்கள் என்ற இந்த வார்த்தை தமிழ்நாட்டில் பிரபலமானது. கலைஞர் வண்ண தொலைக்காட்சியை கொண்டு வந்தார். ஜெயலலிதா மிக்சி, கிரைண்டர் என்ற உபகரணங்களை, வீட்டிற்கு தேவையான பொருட்களை அவர் கொடுப்பதாக சொன்னார். சாதாரண மக்களை அவங்களுடைய அன்றாட கஷ்டத்திலிருந்து காப்பாத்தி இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு. யாரோ ஒரு வசதியான ஒரு வீட்டில் ஒரு டிவி இருக்கும், அந்த ஊரே அந்த தெருவே போய் அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. மாறா இது எல்லோருக்கும் டிவின்னு சொல்கிறப்ப எல்லார் வீட்டுக்கும் ஒரு அறிவு வந்தது, எல்லோருக்கும் அவங்க விரும்பின பொழுதுபோக்கை பார்க்கிற ஒரு வசதி வந்தது. சாதாரண மக்களை அது எம்பவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு வாதம் அந்த தரப்பில் வைக்கப்படுது. மிக்சி, கிரைண்டர்னா பெண்கள் வீட்டு வேலை செஞ்சு உழல்றாங்க, அவங்களால பணம் இல்லை, அதுக்கு ஒரு அரசாங்கம் தருது, அது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது. மக்களுக்கு எது உதவியோ அதை செய்யறது அரசாங்கத்தின் கடமைகளில் ஒன்று. அப்படியான ஒரு ஆர்கியூமெண்ட் மாற்று தரப்பு வைக்குது. எனக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் 1 நிமிடத்தை கூட்டிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நல்ல வக்கீல். 2012-6 இலவசமாக கொடுத்ததன் மூலமாக தமிழக அரசு 15,000 கோடி ரூபாயை செலவு செஞ்சிருக்கு. எதுக்கு? மிக்சி, கிரைண்டரு, ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி இங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்க. அவங்க கூட சொன்னார் அண்ணன் பாலகிருஷ்ணன் அண்ணன், ரொம்ப வேதனையாக இருக்குது. 2 செய்தியை சொல்லணும் இந்த நேரத்தில், நான் சொன்னாதான் சரியாக இருக்கும். ஒரு அதிசயமான மேடை இந்த மேடை. என்ன அதிசயம்னு கேட்டிங்கன்னா, எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு அணியில் இருக்கிற மேடை இந்த மேடை தான். அதுல அதிசயம் ஒண்ணும் இல்லையே. இலவசம் தர்றது, மக்கள் நல திட்டத்தை செயல்படுத்துறதுல அவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதிசயமா பார்க்கிறதுக்கு தேர்தல் கூட்டணி இல்லையே. இலவசங்கள் வழங்குவதில் 2 பேர்களுக்கும் வேறு மாற்று கருத்தே கிடையாது. மக்களுக்கு உதவி செய்யறதுல ஒரே அணி அப்படின்னு பார்க்க முடியாத தம்பி பிரசன்னா அண்ணன் செம்மலை அண்ணன் பத்தியோ அண்ணா திமுக பத்தியோ விமர்சனம் செய்வதற்கோ, அண்ணா திமுக திமுக கொடுக்கக்கூடிய இலவசங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கோ தார்மீக உரிமை இல்லை என்ற அடிப்படையில் நீங்க தயவு செய்து பார்க்கணும். இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா? அண்ணன் சீமானனும் நாங்களும் ஒரு பக்கம் இருக்கிறோம், எங்களோட இருக்க வேண்டிய அண்ணன் பாலகிருஷ்ணன் இந்த பக்கம் இருக்காரு. பாலு, இது தேர்தல் நேரம், நீங்களே எந்த பக்கம் இருக்க போறீங்கன்னு தெரியல. இதுல பாலகிருஷ்ணன் உங்களோட இருக்கணும்னு சொல்றீங்க. சரியான இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் இருக்கும். அதை எங்கள் மருத்துவரை அவர்கள் முடிவு செய்வார்கள். தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் எவ்வளவு? தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க பார்த்தோம். மொத்த கடன், அரசினுடைய நேரடி கடன் 3.5 லட்சம் கோடி ரூபாய். பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய கடன் 3.5 லட்சம் கோடி ரூபாய். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 7 லட்சம் கோடி ரூபாய். ஒரு ஆண்டுக்கு தமிழக அரசு 62,000 கோடி ரூபாயை வட்டியா கட்டுறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு கட்டுறோம் தெரியுமா? ஒரே ஒரு நாளைக்கு நம்ம கட்டக்கூடிய
வரி எவ்வளவு பாத்தீங்கன்னா, வட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா 170 கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழக அரசு வட்டியா கட்டுது. இந்த சூழல்ல இது போன்ற இலவசங்கள் தேவையா? தயவு செய்து பாருங்க. உங்களுடைய சிந்தனைக்கு தான் நான் சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன், நானும் அண்ணா சீமான் அவர்களும் பேசிட்டு போது சொன்னோம், இந்த இலவசம் சொல்லிட்டு 40 ரூபா வேட்டி வாங்குறதுக்கு கூட தகுதி இல்லாத அளவுக்கு எங்களெல்லாம் ஆளாக்கி நடுரோட்டில் நிறுத்திருக்கீங்களே. பொங்கலுக்கு வேட்டி வாங்குறது கூட காசு இல்லாம இலவசம் கொடுப்பாங்களா, வாங்கி கட்டிக்கலாமான்னு மக்கள் இருக்கிறாங்கன்னு ஆதங்கப்படுறீங்க. பொங்கல் பரிசோட 1000 ரூபாய் கொடுத்த இந்த திட்டம் இருக்க, எல்லா இலவசங்களையும் எதிர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 1000 ரூபாய் கொடுத்தது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு டாக்டர் ராமதாஸ் சொன்னார். சரியா சொன்னீங்க. ஏன்னா இந்த அது 4000 ரூபாய் சைக்கிள் கொடுத்தாலோ, ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய் இருக்கிற மிக்சி கொடுத்தாலோ அது இலவசம் வாக்கு வங்கி. எல்லோருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தா அது வாக்கு வங்கி இல்ல, மக்களுக்கு உதவிகரமானது இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் எப்படி சொல்றாரு ராமதாஸ்? மக்கள் கட்சி அதை சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இந்த இலவசங்கள் 2 கட்சிகளும் கொடுப்பதற்கு அடிப்படையான காரணம், ஒன்று வாக்கு வங்கி, இன்னொன்று இதில் தான் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடக்கிறது. இந்த இலவசங்கள் நம்ம வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் ஏறக்குறைய 60% ஊழல் இந்த இலவச பொருட்களில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லுகிறது. அப்படி இல்லாமல் நேரடியாக அந்த பணம் ஒரு குடிமகனுக்கு, ஒரு சாதாரண ஒரு தாய்க்கு செல்லுகிறது என்று சொன்னால் அதை வரவேற்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். இன்னொன்று சொல்றேன், அதாவது இலவசம் அப்படின்றது உங்க வார்த்தையில இலவசம்ன்றத காசா கொடுத்துடலாம், ரூபா நோட்டா கொடுத்துட்டா தப்பு இல்ல, பொருளா கொடுத்தா தப்பு. அதாவது காசா கொடுத்தா வாக்கு வங்கி இல்ல, பொருளா கொடுத்துட்டா வாக்கு வங்கி. திரும்பியும் சொல்றேன், இந்த செய்தி விவசாயம், அதற்கு தேவையான இடுபொருட்கள், அதற்கு தேவையான உபகரணங்கள், விவசாயத்திற்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் இலவச மின்சாரம் வரை முழுமையாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதே போன்று சுகாதாரம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுகாதாரம் என்று சொல்லக்கூடிய அதற்கு முழுமையான இலவசத்தை தமிழகத்திற்கு தர வேண்டும். இந்த 15,000 கோடியில் இருந்து 1 கோடியில் ஒரு ஆரம்ப பள்ளி ஆரம்பிக்க முடியும் என்று சொன்னால், ஓரக்குறைய 15,000 பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டில் நாம் அரசு பள்ளிகளை உருவாக்கி இருக்க முடியும். 1.5 கோடியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னால், ஏறக்குறைய 10,000 ஆரம்ப சுகாதார நிலையங்களை தமிழ்நாட்டில் நாம் உருவாக்கி இருக்க முடியும். அப்படின்னா இந்த 2000 கோடியில 2000 அரசு பள்ளிகளை தொடங்கி இருக்க முடியுமே. இந்த 2000 கோடி கொடுக்கறத வரவேற்கிறீங்க, மக்களுக்கு உதவிகரமா இருக்குன்னு சொல்லிட்டு டிவியும் மிக்சியும் மட்டும் விமர்சனம் பண்ணா எப்படி? நிச்சயமா அது ஒரு விளம்பர கவர்ச்சி, ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக கொடுக்கக்கூடிய பொருளா இருக்குது. அண்ணன் கூட பாலகிருஷ்ணன் அண்ணா சொன்னாரு, இலவசம்னு கொடுக்குறீங்க, அரசனுடைய பணம், அதை உங்களுக்கு தருறோம்னு சொன்னாங்க. அரசனுடைய பணத்தில் கொடுக்கக்கூடிய அந்த பொருளில் எதுக்கியா உங்க படத்தை போடுறீங்க? ஜெயலலிதாவினுடைய படம், கலைஞருடைய படம், எடப்பாடியினுடைய படம், ஏன் வீட்டில் எதுக்கு உங்க படம்? யாருடைய பணம்? மக்களுடைய பணம். இலவசம் கொடுக்கறதுல உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு பிரச்சனையா? படம் போடாம இலவசம் கொடுத்தா நீங்க சரின்னு சொல்லுவீங்களா? அது எதற்கு எந்த பொருளை கொடுப்பது அதுவும் பிரச்சனை. கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களில் அவருடைய படங்களை போடுவது